நீங்கள் 10வது பாஸ் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் பேர் 12வது முடிச்சிட்டாங்க. கையில் மார்க் ஷீட் இருக்குது, ஆனால் கையில் பணம் இருக்கா அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும். நாம் படிக்கிறதெல்லாம் நல்லது தான், ஆனால் வாழ்க்கையோட முக்கிய பாடம் பணம் சம்பாதிக்கிறது, சேமிக்கிறது, முதலீடு பண்ணுறது. இது எங்கே போய் படிக்கிறது? படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், டவுட்டே இல்லை. ஆனால் படிப்பு கூட பணத்தை பற்றியும் தெரிஞ்சால் தான் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் வேலை செய்கிறாங்க, ஆனால் சம்பாதிக்கிறத விட அதிகமாக செலவாகுது. ஏன்னா பட்ஜெட் பண்ணுறது, சேவ் பண்ணுறது, நல்ல இடத்துல முதலீடு பண்ணுறது இதெல்லாம் யாரும் சொல்லித்தரல. நம்ம சிலபஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஆனால் பேங்க்கில் லோன் எப்படி வாங்குறது, இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் எப்படி கிடைக்கும், இதெல்லாம் சொல்லித்தராமலே வெளியே அனுப்பிடுறாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்கள் ஸ்கூல் முடித்த உடனே காலேஜ் போவீங்க, காலேஜ் முடித்த உடனே வேலை தேடுவீங்க. வேலைக்கு பிறகு வீட்டில் இருக்கவங்க சொல்லுவாங்க 4 காசு சேர்த்துவி. ஆனால் அது ரொம்ப லேட். அப்படி தான் நிறைய பேர் 30 வயசு ஆனதுக்கப்புறம் தான் மணி மேனேஜ்மெண்ட் பற்றி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஆகக்கூடாது. 10ஆம் வகுப்புக்கு பிறகு ஒரு புது பாடம் ஆரம்பிக்கணும், அதாவது ஃபினான்சியல் நாலேஜ். அதான் நம்ம நியூஸ் 10 சேனலை இப்போ நம்ம பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் பங்குச்சந்தைனா என்னன்னு 10வது படித்த பையனுக்கு கூட புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். படிப்போடு கூட பணத்தை சம்பாதிக்க தெரிஞ்சால் லைஃப் செட்டில் தானே.